நாம விரும்புற இலக்க அடையறதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை தான் முக்கியங்கிறத நிரூபிச்சு காட்டின மனுஷங்க பல பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ப்ரூஸ்லி. 1970கள்ல ஹாலிவுட்ல ஏசியன் ஆக்டர்ஸ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. பல டைரக்டர்ஸ் இந்த சைனீஸ் பாய் ஹீரோவாக முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதே மனுஷன் உலகத்திலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆனாரு. இன்னைக்கு வரையும் ப்ரூஸ்லிங்கிறது ஒரு மனுஷனோட பேர் மட்டும் இல்ல, அது ஒரு மைண்ட் செட், ஒரு ஃபயர், ஒரு டிசிப்ளின். ஆனா கொஸ்டின் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி லெஜெண்ட் ஆனாரு? இன்னைக்கு ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ண 7 சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கிளியர் விஷன். ப்ரூஸ்லி அவர்கள் சின்ன வயசுலயே ஒரு ட்ரீம் வச்சிருந்திருக்காரு, நாம டிஃப்ரெண்டா வாழணும்னு. அவர் சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கவே இல்லை. பல பேத்துக்கும் இன்னைக்கு ட்ரீம் இருக்குது, ஆனா கிளாரிட்டிங்கிறது இருக்காது. ப்ரூஸ்லி அவர்களுக்கு கிளாரிட்டிங்கிறது இருந்தது. அவர் தினமுமே ட்ரைனிங், லேர்னிங், ரீடிங், பிராக்டிஸ் இதுலயே ஃபோக்கஸ் பண்ணினாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லைஃப் லெசன் என்னன்னா, நீங்க எங்க போகணும், என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா லைஃப் நம்மள எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். ஸ்டெப் நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. ப்ரூஸ்லி அவர்கள் தினமுமே பல மணி நேரங்களை தன்னுடைய பயிற்சிக்காக மட்டுமே ஒதுக்குனாரு. ஒரே மூவ மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் பண்ணுவாரு. மத்தவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ப்ரூஸ்லி அவர்கள் மட்டுமே ட்ரைனிங்க பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரே கிக்க திரும்ப திரும்ப ஒரு பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாரு. அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான லெசனை சொல்லியிருக்காரு. ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹாஸ் பிராக்டிஸ்ட் 10,000 கிக்ஸ் ஒன்ஸ், பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹாஸ் பிராக்டிஸ்ட் ஒன் கிக் 10,000 டைம்ஸ். இந்த லைனோட மீனிங் என்னன்னா, சக்சஸ்ங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது இல்ல. ஒரே ஸ்கில்ல, ஒரே ட்ரீம, ஒரே கோல தினமுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் சக்சஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். பல பேர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ட்ரீம் வச்சுக்கிறோம். இன்னைக்கு கிட்டார் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு கோடிங் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், நாளான்னைக்கு ஒரு ஜிம் ட்ரெய்னர் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளோட கோலை மாத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சக்சஸ்ங்கிறது கிடைக்கும். ப்ரூஸ்லி அவர்களோட சக்சஸ்க்கு சீக்ரெட் டேலண்ட்ங்கிறது எதுவும் இல்ல. ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி, டெய்லி ரிப்பீட்டேஷன், டிசிப்ளின். அவருடைய ஆர்டினரி மூவ்ஸ கூட எக்ஸ்ட்ராடினரி டெடிகேஷனால அவரை இன்னைக்கு ஒரு லெஜெண்டரியா உருவாக்கி இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் லெசன் என்னன்னா, சக்சஸ்ங்கிறது ஒரு நாள்ல வராது, டெய்லி ரிப்பீட்டேஷனால தான் வரும். ஸ்டெப் நம்பர் 3, டர்ன் பெயின் இன்டு பவர். ஒரு டைம்ல ப்ரூஸ்லி அவர்களுக்கு சீரியஸ் பேக் இன்ஜுரி வந்துருச்சு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க இனிமே மார்ஷியல் ஆர்ட்ஸே செய்யக்கூடாது. நம்மள பல பேரா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அங்கேயே கிவ் அப் பண்ணிருப்போம். ஆனா ப்ரூஸ்லி அவர்களோ ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தபடியே புக்ஸ படிக்க ஆரம்பிச்சாரு, மைண்ட் செட்டை டெவலப் பண்ணாரு, நோட்ஸ் எழுதினாரு. அந்த பெயினை அவர் லைஃபோட பவரா மாத்தினாரு. ஸ்டெப் நம்பர் 4, பி டிஃப்ரெண்ட். அந்த காலத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்குன்னு ஒரு பிக்சட் ஸ்டைல் இருந்துச்சு. ஆனா ப்ரூஸ்லி அவர்களோ ஒய் ஷுட் ஐ ஃபைட் யூசிங் தி சேம் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை கம்பைன் பண்ணி ஜீட் கூன் டூ அப்படிங்கிற ஒரு பிலாசபியை உருவாக்குனாரு. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அதே உலகம் தான் இன்னைக்கு அவரை ஜீனியஸ்னு கொண்டாடுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் லெசன் என்னன்னா, நம்ம ஏதாவது புதுசாவோ இல்ல டிஃப்ரெண்டாவோ பண்ணோம்னா இந்த உலகம் நம்மள ரிஜெக்ட் பண்ணும். ஆனா அதே உலகம் நம்ம சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட சேர்ந்து கிளாப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 5, டிசிப்ளின். ப்ரூஸ்லி அவர்களோட வாழ்க்கை முழுவதுமே டிசிப்ளின்காக டெடிகேட் பண்ணிருக்காரு. ஒர்க் அவுட், டயட், ரீடிங், மெடிடேஷன், ரைட்டிங், பிராக்டிஸ். அவரு பாடியை மட்டுமே பில்ட் பண்ணல, அவரோட மைண்டையும் சேர்த்து பில்ட் பண்ணினாரு. அவரோட டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டாரு. ஒவ்வொரு நாளையும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தினாரு. ஸ்டெப் நம்பர் 6, செல்ஃப் பிலீவ். ஹாலிவுட் உலகம் அவரை ரிஜெக்ட் பண்ணுச்சு, பீப்புள் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ரேசிசம் கூட அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு, பிலீவ் இன் யோர் செல்ஃப். சில நேரம் உலகமே நம்மள டவுட் பண்ண ஆரம்பிக்கும், ஆனா நீங்க உங்களை நம்புறதை மட்டும் என்னைக்குமே நிறுத்தக்கூடாது. இதுதான் அவர் மூலமா நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு பாடம். ப்ரூஸ்லி அவர்கள் இன்னைக்கு உயிரோட இல்ல, ஆனா அவருடைய மைண்ட் செட் இன்னும் உயிரோட இருக்கு. ஏன்னா லெஜெண்டுங்களோட பாடி இந்த உலகத்துல இல்ல, அவர்களோட ஐடியாஸ் மட்டும் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்க பீப்புள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கலாம். ஆனா மனசுல வச்சுக்கோங்க,
ப்ரூஸ்லி கூட ஒரு ஆர்டினரியான மனுஷன் தான். அவரோட டிஃபரன்ஸ் என்னன்னா, தினமுமே அவரை தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. ஃபியரை கண்ட்ரோல் பண்ணாரு. எதையுமே ஒரு குவிட் பண்ணல. ஒரு நாள் உங்களோட கன்சிஸ்டன்சி கூட உங்கள ஒரு லெஜெண்டரியா உருவாக்கலாம். சோ என்னைக்குமே நீங்க உங்களோட நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. பிலீவ் இன் யோர் செல்ஃப்.